50க்கும் மேற்பட்ட உலக நாடுகளில் 100 கோடிக்கும் அதிகமான ஆகாயம் தமிழ் பார்வையாளர்களுக்கு பேரன்பும் திருநன்றி. வணக்கம் ஆகாயம் நண்பர்களே. தமிழகத்தில் வரவிருக்கும் 6 மாநிலங்களவை இடங்களுக்கான ராஜ்யசபா இடங்களுக்கான வேட்பாளர்கள் யார் எம்பி ஆவார்கள்? திமுக அதிமுக யார் வேட்பாளர்களை நிறுத்துவார்கள்? கமல்ஹாசனுக்கு எம்பி பதவி கிடைக்குமா? இதை பற்றி பேசுவதற்காக அரசு விமர்சகர் திரு துரைபாண்டி இங்கு வந்திருக்கிறார். வணக்கம் திரு துரைபாண்டி. வணக்கம். தமிழகத்திலிருந்து 1000 மாநிலங்களவை இடங்கள் வர இருக்கு, ராஜ்யசபா இடங்கள் 6 வர இருக்கு. அதுல திமுக நிச்சயமா 4 எம்பிக்களை பெற்றுவிடுமா? நிச்சயமாக பெற்றுவிடும். எப்படின்னா, ஏற்கனவே 6 உறுப்பினர் பதவி காலி ஆகிறது ஜூலை 25 அதுக்கான தேர்தல் ஜூன் 2ஆம் தேதியிலிருந்து தொடங்க இருக்கிறது. 19 தேர்தல் நாள். அதுக்கான மனு பெறுவது ஜூன் 2ஆம் தேதியிலிருந்து தொடங்கி 10ஆம் தேதி தேர்தல் நடைபெற இருக்கிறது. போட்டி இருந்தால் ஏற்கனவே 6 பேருனா அதில் 4 பேர் திமுக. உதாரணமாக எம் சண்முகம் தொழிற்சங்க தலைவர், அவர் அப்துல்லா, பி வில்சன், அதன் டிஎம்கே சார்பாக வைகோ. 4 பேர் பதவி முடியுது. அதே மாதிரி அன்புமணிக்கும் பதவி முடியுது. அதே மாதிரி சந்திரசேகரன் சொல்லி அதிமுக அவருக்கும் பதவி முடிகிறது. 234னா அவங்க சாதாரணமாக 6 பேர் தேர்ந்தெடுக்க முடியும். 4 பேர் அண்ணா போஸ்டாக வருவாங்க. அதை 2 பேரில் இந்த கடைசி வர்றவங்களுக்கு வேணால் வித்தியாசங்கள் வரலாம். அப்போது கூட இவங்களுடைய வாக்குகளை சேர்த்தால் 75 இருக்குது இவங்களுக்கு. அதனால் வர்றதுக்கு எளிமையாக அதிமுக சார்பாக யார் 2 பேர் நிற்கிறாங்களோ அவங்க வருவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கிறது. திமுக யாருக்கு வாய்ப்பு இருக்கும்? யாருக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்கிறதுக்கு நான் அந்த கட்சி தலைவர் இல்லை. சரி, ஆனால் வாய்ப்பு யாருக்கு இருக்காது சொல்லுங்க. யார் இருக்குன்னு நான் சொல்லலை. வைகோக்கு இருக்குமா? வைகோ ஒருவேளை வயது மூப்பின் காரணமாக அது என்ன பண்ணுறாங்கன்னு எனக்கு தெரியல. வைகோ கிடைக்காம போக வாய்ப்பு இருக்கலாம். அதே மாதிரி நம்ம எல்பிஎஃப் சண்முகம் தொழிற்சங்க தலைவர், அவர் 80 தாண்டி விட்டார். ஒருவேளை அவருக்கு வாய்ப்பு இருக்குமா என்னன்னு தெரியல. நிச்சயமாக வில்சன் தொடர்வார் என்பது என்னுடைய கருத்து. வில்சன் ஏன்னா மிகச்சிறந்த வழக்கறிஞர், அவருக்கும் வயது பெரிய இதில் 50களில் தான் இருக்கிறார். அதனால் அவருக்கு வாய்ப்பு இருக்கும். மீதி அந்த கட்சி முடிவு எடுப்பாங்க. அதை பற்றி நாம் ஆருட மாதிரி சொல்ல முடியாது. அதில் பெரும்பாலும் முன்னணி தலைவர்களாக இருப்பவர்களுக்கான நிறைய வாய்ப்புகள் இருக்கிறது. அப்படி தான் நினைக்கிறேன். கமல்ஹாசனுக்கு கிடைக்குமா? கிடைக்கலாம் என்று ஒரு செய்தி வந்திருக்கிறது. எப்படி செய்தி வந்திருக்குன்னா, தேர்தல் நேரத்தில் அவர் திமுக இந்தியா கூட்டணி ஆதரவு தெரிவித்து பல்வேறு இடங்களில் பிரச்சாரங்கள் நடத்தினார். அந்த நேரத்தில் பேசப்பட்டதாக, யாரும் அதிகாரப்பூர்வமான அறிவிப்பு இல்லை, பேசப்பட்டதாக ஒரு செய்தி. அது மட்டும் இல்லாமல் சேகர் பாபா அவர் இல்லத்துக்கே சென்று இதை பேசியதாகவும் செய்தி உலவை கொண்டிருக்கிறது. ஒருவேளை கமலஹாசன் தேர்ந்தெடுக்கப்படலாம் அப்படின்னு பேசி கொண்டிருக்கிறார். அது கூட அதிகாரப்பூர்வமாக திமுக இதுவரையில் அறிவிக்கவில்லை. கமலஹாசன் நேற்று அவருடைய பட விழாவில் கூட பேசியிருக்கிறார். நான் இன்னும் எம்எல்ஏ எம்பி ஆவதெல்லாம் எனக்கு விருப்பம் இல்லை என்றும் சொல்லியிருக்கிறார். இது எப்படி என்பது இன்னும் 2-3 நாளில் தெரிஞ்சிடும். இன்றைக்கி மே 26, இன்னும் 2-3 நாள் எப்படி தெரிந்துவிடும். ஆனால் கமல்ஹாசன் எம்பி ஆவது அநேகமாக உறுதி போல தான். அப்படிதான் பேசிக்கொள்கிறார்கள். கமல்ஹாசனுக்கு அந்த இடம் கொடுத்துட்டாங்கன்னா, டிஎம்கேக்கு இருக்கிற 4 இடங்கள்ல 4 எம்பி இடங்களுக்கு, ராஜ்யசபா எம்பி இடங்கள் கொடுத்துட்டாங்கன்னா வைகோக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா வைகோ ஏற்கனவே கொடுத்தாலும் கொடுக்காவிட்டாலும் திமுக அணி பக்கம் தான் இருப்போம் அப்படிங்க அவரே எதிர்பார்த்திருக்கிறாரு போல. அந்த மாதிரி இருக்கும்போது திமுக அணியில பிரச்சனை இல்லை. திமுக அணியில பிரச்சனை வருவதற்கு வாய்ப்பு இல்லை. திமுகவிலிருந்து 3 பேர், வேறு கட்சியிலிருந்து மதிமுகவோ கமல்ஹாசன், யாரோ மற்ற 2 இடங்கள் அதிமுகவில் அந்த 2 இடங்கள் அதிமுகவை ஜெயிக்க வாய்ப்பு இருக்கா? அந்த 2 இடங்கள்ல தான் அது அரசியலில் பல்வேறு விதமான பிரச்சனைகள் பேசப்பட்டிருக்கிறது. டிஎம்டிகேக்கு ஒரு இடம் கொடுப்பதாக பேசியதாகவும், அதை பற்றி நாங்கள் எதுவும் பேசவில்லை என்று பழனிசாமி சொன்னதாகவும் தகவல் வந்திருக்கிறது. அதே நேரத்தில் பிரேமலதா இல்லை சொன்னார்கள், நேரம் வருகிற பொழுது நான் வெளியிடுவேன், அது மட்டும் இல்லை டிஎம்டிகேயோட குரல் பாராளுமன்றத்தில் ஒலிக்கும் என்றெல்லாம் அவர் பேசியிருக்கிறாங்க. அதை பற்றி திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கண்டும் காணாமலும் அது பட்டும் படாமலும் பேசி கொண்டிருக்கிறார். அது ஒன்று. இப்போ இதில் ரொம்ப நகைச்சுவையாக இருக்கிற ஒரே ஒரு காட்சி ஒன்று இருக்குது. என்னென்னா, அது ஒரு வில்லன் மாதிரியும் தோன்றும், நகைச்சுவை நடிகர் மாதிரியும் ஒரு காட்சி இருக்கும். பாமகவில் நடக்கிறது தான், பாட்டாளி மக்கள் கட்சி. அதில் அப்பா ஒரு வில்லனை போன்றும், மகன் அவருக்கு எதிராக இருப்பது போன்றும் ஒரு தோற்றம் உருவாகி கொண்டிருக்கிறது. அது நம்ம எல்லாரும் பேசிக்கிற மாதிரி தான். என்னவா இருக்கலாம் அப்படின்னா, தாவகாவோடு போவதற்கு ஒரு முயற்சியாக கூட இருக்கலாம்.
பெரும்பாலும் பாமக மீது இருக்கிற விமர்சனமே என்னன்னா, பதவிக்காக இவர்கள் எதையும் விட்டு கொடுப்பார்கள் அப்படிங்கிறதான் பாமக மேலே இருக்கிற விமர்சனம். அதனால் ஒரு ராஜ்யசபா உறுப்பினர் பதவி கிடைக்க வேண்டும் என்பதற்காக அன்புமணி அதிமுக பக்கம் போகலாமோ என்று கூட அரசியல் வட்டாரத்தில் பேசி கொண்டிருக்கிறதா ஒரு செய்தி உலவி கொண்டிருக்கிறது. அன்புமணிக்கு ராஜ்யசபா எம்பி, மாநிலங்களவை எம்பி கொடுக்கறதா இருந்தா அதிமுக பக்கம் அவர் போயிடுவாரு. வாய்ப்பு அவங்க ஒன்று அதிமுக பக்கம் இருந்தவங்க தானே. சரி, அதிமுக அது இப்போவே கொடுத்துருமா? ஏன்னா அடுத்த தேர்தலில் பாமக தன் பக்கம் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக இப்போவே அன்புமணிக்கு கொடுக்கலாம். ஏன்னா அவங்க அன்புமணி வந்து பாஜகவோட நின்றார், பாமக பாஜக சேர்ந்துட்டாங்க. இவங்க தேசிய முற்போக்கு திராவிட கழகமும் அதிமுகவும் தான் தேர்தலில் நின்றது. அதனால் வந்து ஒருவேளை பாஜக அணியில் இவர் வந்து சேர்ந்தால் அவர் வாங்கினாங்களே 8%, 12%, 20% பேசிட்டு இருக்காங்களே, அதுக்கு உதவியாக இருக்கும் பாஜகவுக்கு. ஆமாம், அதிமுக பாஜக கூட்டணி. அதனால இவர் வந்து அச்சாரம் போடுவதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கிறது. அப்போனா இப்போ நீங்க சொன்ன மாதிரி பாமக இருக்கின்ற இந்த தந்தை மகன் விரிசல் அல்லது விரிசல் போன்ற தோற்றம் இது எல்லாமே இந்த மாநிலங்களவை இடங்கள்ல இப்பவே முடிவு பண்ணிடணும், அதிமுக கூட்டணியில இருக்கலாம் அப்படிங்கிற ஒரு இருப்பது. அதில் தான் என்ன பேசிக்கிறாங்கன்னா, பாட்டாளி மக்கள் கட்சியோட நிறுவன தலைவர் திரு ராமதாஸ் அவர்களுக்கு பாஜகவோடு போவதற்கு விருப்பம் இல்லை. குறிப்பாக வக்பு மசோதாவில் இவர் வாக்கு அளிக்காமல் வெளியேறிவிட்டார். வாக்களிப்பில் கலந்து கொள்ளாமல் வெளியேறிவிட்டார். அதில் அப்பாவுக்கு நிறுவனருக்கு ஏதோ மன கஷ்டம் ஏற்பட்டதாக எனக்கு தெரிந்த நண்பர்களே கூட என்கிட்ட சொல்லியிருக்கிறார்கள். அதனால் வந்து கொஞ்சம் ஊதி பெருசாக்கவும் பட்டிருக்கிறது. அதாவது இவர்கள் குடும்ப அரசியலை எதிர்த்தவர்கள், நல்லா கவனிக்கணும். நீங்கள் பாட்டாளி மக்கள் கட்சி உருவாகிற பொழுது திரு ராமதாஸ் அவர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தின் குடும்ப அரசியலை எதிர்த்தவர் தான். ஆனால் அந்த குடும்பத்திலே இப்போ அரசியல் எப்படி வந்துருச்சுவான், அப்பா ஒரு பக்கம் மகன் ஒரு பக்கம். அப்பா அழைக்கும் கூட்டத்துக்கு மகனை சார்ந்தவர் போவதில்லை, மகன் அழைக்கும் கூட்டத்துக்கு அப்பா அணியை சார்ந்தவர் வருவதில்லை. இதில் எங்கே வருதுன்னா பேரன் வரையில் சண்டை வந்துருச்சு. இது வந்து குடும்ப அரசியலில் என்ன மாதிரி ஒரு நிலைப்பாடு பாருங்கள். அதனால் வந்து அவங்க எந்த பக்கம் வேணாலும் போவாங்க. அவங்கள வந்து நம்ம இப்படித்தான் இருப்பார் என்று யாரும் கடித்து ஒரு முடிவாக சொல்லவே முடியாது. அந்த 2 இடங்கள் அதிமுக 2 இடங்களை அதிமுகவே பாமக பாஜக ஆதரவு இல்லாமல் ஜெயிக்க முடியுமா? ஜெயிக்க முடியும். ஏன்னா இவங்க பாஜக அதிமுக, அதாவது அதிமுகவுக்கு கிட்டத்தட்ட 62 உறுப்பினர்கள் இருக்காங்க. இன்னும் அவங்களுக்கு தேவை 6 பேர் தான். 68 இருந்தால் 2 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் வெற்றி பெற முடியும். 62 பேர் இருக்காங்க. 6 பேர் யாரு? 6 பேர் நான் சொல்கிறேன். பாமகவிலே 5 சட்டமன்ற உறுப்பினர்கள் இருக்காங்க. அது வந்து ஒரு டிசைடிங் ஃபேக்டர். அதை வச்சு கூட சில வித்தைகள் நடைபெறலாம். அதில் பாஜகவுக்கும் 4 சீட் இருக்குது. பாஜக 4, பாஜக அதிமுகவுக்கு போட்டுரும். டெஃபரெண்டாக போடுவாங்க, அதில் ஒன்றும் சந்தேகம் இல்லை. அந்த 4 சீட்டே அந்த போதுமானது. அதனால் வந்து அந்த பாஜக அதிமுக அரசியலை பார்த்தால் பாமகவை கொண்டு வருவதற்கான முயற்சி எடுக்கலாம் என்பதுதான் என்னுடைய கணிப்பு. அப்படி கொண்டு வருவார்கள் என்று சொன்னால் அன்புமணி மீண்டும் ராஜ்யசபா எம்பி ஆகலாம். ஏன் இப்போவே அதிமுக கமிட் பண்ணணும் அன்புமணிக்கு இடம் கொடுத்து? வேறு வழி இல்லை அவங்களுக்கு. இப்போவே இது கமிட் எதுக்குன்னா, இப்போ நான் இன்னொரு கேள்வி நான் கேட்குறேன். நீங்கள் கேட்ட கேள்விக்கு நான் ஒரு எதிர்கேள்வி கேட்குறேன். இப்போவே ஏன் அவங்க பாஜகவோட கூட்டு சேரணும்? நல்லா கவனிச்சு பாருங்க. காரணம் என்னன்னா, அதிமுகவின் வாக்கு வங்கி குறைந்து விட்டது. பாஜகவும் பாமகவும் தனியாக நின்றும் மிகப்பெரிய வாக்குகளை பெற முடியவில்லை. அதனால வந்து ஒரு கூட்டணி கணக்கு போட்டு பார்க்குறாங்க. கூட்டல் கழித்தல் கணக்கும் நடைபெறுகிறது. அப்படி பார்த்தா ஒரு கடுமையான போராட்டத்தை தேர்தல் நேரத்திலே நடத்தலாம். ஒரு ஸ்டிஃப் ரெசிஸ்டன்ஸ்னு சொல்லுவோம்ல, அது மாதிரி திமுக அணிக்கு உருவாக்குவதற்கான ஒரு முயற்சியை செய்யலாம். வளர்ந்தாலும் திமுக அணி எந்த விதத்திலும் தோல்வி அடையாது, வெற்றி பெறும் என்பதுதான் பலர் பேசிக்கொண்டிருப்ப பத்திரிகைகளும் அப்படிதான் எழுதி கொண்டிருக்கிறார்கள். முக்கியமாக இப்போவே பாமகவுக்கு கொடுத்து அன்பு ராமதாஸுக்கு எம்பி ஆக்கி அனுப்பி அதிமுக எதுக்கு தேர்தல் வரைக்கும் ஒரு கசிங் கேம்லேயே இருக்கணும்? அப்போ பாமக இருக்குமா இருக்காதான்னு தெரியாதுல்ல. அதனால கொடுத்துருவாங்கங்கிறது எனக்கு தோணுது. அதனால தான் இந்த சண்டையே வந்து இப்படி தான் நடந்து கொண்டிருக்கிறது என்று பேசிக்கொள்கிறார்கள். அப்பா வேண்டாம் என்று சொல்வதாகவும் மகன் எப்படியாவது ராஜ்யசபாவுக்கு போக வேண்டும் என்று முயற்சி செய்து கொண்டிருப்பதாகவும் சண்டையே நடந்து கொண்டிருக்கிறது என்று சொல்கிறார்கள். அதை வந்து எடப்பாடி பழனிசாமி, ஏன்னா வட மாவட்டங்களில் பல தொகுதிகளில் பாஜக 20,000 30,000 வாக்குகள், இது பாமக 20,000 30,000 வாக்குகளை பெறுகிற அளவுக்கு வாக்கு வங்கியை வைத்திருக்கிற கட்சி. இந்த வட தமிழ்நாட்டில் வந்து அதிமுகவுக்கு பெரிய ஆதரவே இல்லை. அப்போ அந்த ஆதரவை பெருக்கிக் கொள்வதற்கான ஒரு முயற்சியை செய்யலாம். அதிமுகவே 2 இடங்களும்
ஜெயிக்கணும் அப்படி நினைக்க மாட்டாங்களா? எனக்கு அவங்க அப்படி நினச்சாங்கன்னா பாமகவுக்கு கிடைக்காமல் போகும். பாமகவுக்கு கிடைக்காமல் போனால் அவர்கள் எந்த பக்கம் சேருவார்கள் என்பது கிட்டத்தட்ட வந்து சோற்று மேல் இருக்கிற மதில் மேல் பூனையாகத்தான் இருப்பார்கள் அவர்கள். அதிமுகவுக்கு 63 இடங்கள் இருக்கு, 62 இடம், 62 இடங்கள் இருக்கு. இன்னும் 6 இடங்கள் இருந்தா தான் 2 சீட்டு ஜெயிக்க முடியும். ஆமா, அதுல 5 இடம் பாமகவிடம் இருக்கு, பாஜக 4. ஒருவேளை பாமக இல்ல அப்படின்னா இன்னும் கூட ஒருத்தராவது வேணுமே. ஆமா, அப்படி இல்லைன்னா கூட ஒருத்தர் தேவை. அப்ப அந்த ஒரு இடத்திற்கு போட்டி வர அந்த ஒரு இடத்துக்கு என்னன்னா ஒரு 2-3 சுயேட்சைகள் மாதிரி இருக்காங்க. முஸ்லீம் லீக் இவங்களையெல்லாம் மறுபடியும் கொஞ்சம் இல்லை நாங்கள் வக்ஃப் மசோதா எதிர்ப்போம்னு சொல்லி அவங்கள சமாதானப்படுத்தி ஒருத்தர் 2 பேரை சேர்க்க முடியும். இல்லை, அந்த மாதிரி யாரும் இல்லை. அவங்க திமுக பக்கம் தானே இருக்காங்க. திமுக பக்கம் தான் இருக்காங்க. ஒருவேளை அப்படி முயற்சி பண்ணலாம். இல்லை, அந்த மாதிரி அதிமுக முயற்சி பண்ண முடியாது இல்லை. ஏன்னா அதிமுக இப்போ பாஜக அணியில் இருக்கிறதுனால அதனால வந்து எனக்கு என்னன்னா கிட்டத்தட்ட பாமகவுக்கு ஒரு இடம் கிடைக்கும் என்பதுதான் என்னுடைய கணிப்பு. ஆனால் ஏற்கனவே மக்களவையிலையும் அதிமுகவுக்கு பிரதிநிதித்துவம் இல்லை. மாநிலங்களவையில் இருக்கின்ற 2 இடங்களையாவது தக்க வைத்துக் கொள்ள வேண்டும். அந்த 2 இடங்களை விட்டுட்டு ஒரு இடமா தன்னுடைய பிரதிநிதித்துவத்தை குறைச்சிக்குமா அதிமுக? இல்லை, உங்களுக்கு அந்த கணக்கு அவங்க போட்டாங்கன்னா சட்டமன்ற தேர்தலில் பாமகவோட வாக்கு வங்கி இவர்களுக்கு பயன்படும்ல. இப்போ நீங்கள் ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர், அதுவும் ராஜ்யசபா உறுப்பினர் கணக்கு போட்டிங்கன்னா அது சட்டமன்ற தேர்தலில் இப்போ கனவே என்னென்னா எடப்பாடி மீண்டும் முதலமைச்சருங்கிறது தானே. அந்த கனவு பொய்த்து போவதற்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது. அதனால எடப்பாடி விட்டு கொடுக்க வாய்ப்புகள் அதிகம். அன்புமணிக்கு விட்டு கொடுக்க வாய்ப்புகள் அதிகம். அன்புமணிக்கு விட்டு கொடுத்தாருன்னா அவர் எம்பி ஆயிடுவார். அமைச்சராகவும் வாய்ப்பு இல்லை என்று சொல்ல முடியாது. இல்லை, பல முயற்சிகள் நடந்தது. அதாவது 2வது தடவை அல்லது பாராளுமன்ற தேர்தல் முடிந்ததற்கு பிறகு அன்புமணியை அமைச்சராக்குவதற்கு பல்வேறு விதமான பேச்சுவார்த்தையெல்லாம் நடைபெற்றது. இங்கேருந்து ஜி.கே. மணிலாம் கூட போய் பேசிட்டு வந்தாங்க. ஆனால் பாஜக ஏற்றுக்கொள்ளவில்லை. என்ன காரணம்? அது காரணம் அவர்களே தான் இருக்கணும், எனக்கு தெரியாது. ஆனால் முயற்சி செய்தார்கள். அப்படிதான் மந்திரியாகவும் இருந்தார்கள். ஆனால் இந்த தடவை இல்லையா? இந்த தடவை கொடுக்கல, முயற்சி செய்து கொடுக்கவில்லை. ஏன்னா பாஜகவுடைய அமைச்சரவையிலேயே அன்புமணி அமைச்சராக இருக்கல. இல்லை, இப்போ இல்லை, அதுக்கு முன்னாடி இருந்தார். ஆமாம், முன்னாடி இருந்தார். இப்போதான் இல்லை, அதான் முயற்சி பண்ணாங்க, கிடைக்கல. ஆனால் இப்போ எம்பியா இருந்து கூட கொடுக்கல. இல்லை, இப்போ எம்பி ஆனால் மந்திரி கிடைக்குமா என்னங்கிறது எனக்கு சந்தேகம்தான். ஏன்னா தமிழ்நாட்டுக்கு வந்து ஒரு ரெப்ரசன்டேட்டிவ் இல்லைங்கிறதுனால தான் திரு முருகன் அவர்களை தமிழ்நாட்டுடைய ரெப்ரசன்டேட்டிவாக மத்திய பிரதேசத்திலிருந்து தேர்ந்தெடுத்து அவரை வந்து ஒரு மந்திரி ஆக்கியிருக்காங்க. அப்படியும் வந்து பாஜகவுக்கு தமிழ்நாட்டில் எந்த ஆதரவும் பெருகவில்லை. அதனால் அவங்க வந்து யோசிப்பாங்க. அப்போ இந்த தேர்தல், இந்த மாநிலங்களவை தேர்தல் ஒரு அதிமுக அரசியலை இன்னும் கூட தற்சமயத்துக்கு கிட்டத்தட்ட 1 மாசத்துக்கு இன்னும் கூட ஒரு கொந்தளிப்பான ஒரு நிலையில் வைத்திருக்க. கொந்தளிப்பான நிலையே கிடையாதுங்க. திமுக தன்னுடைய அணியை மிகச்சரியாக கையாண்டு கொண்டிருக்கிறார்கள். அவங்க வந்து ஒன்றுபட்டு இருக்கிறார்கள். திமுக அணியினுடைய ஒரே கோரிக்கை என்னன்னா பாஜக தமிழ்நாட்டில் கால் வைத்து விடக்கூடாது என்பதுதான். அதனால் அவர்கள் தெளிவாக இருக்கிறார்கள். திருமாவளவன் மிக தெளிவாக சொல்லிவிட்டார், எந்த நேரத்திலும் எந்த காலத்திலும் இந்தியா கூட்டணியை விட்டு நான் விலக மாட்டேன். தமிழ்நாட்டில் இந்தியா கூட்டணி உருவாவதற்கு காரணமானவர் ஸ்டாலின், அதற்கு காரணமானவர்களில் நானும் ஒருவன் என்று அவர் சொல்லி கொண்டிருக்கிறார். அதனால் திருமாவளவன் போகிறதுக்கான வாய்ப்பு இல்லை. ஏன்னா ஒருவேளை திருமாவளவன் இந்த அணியை விட்டு போனால் பாமக வரலாம். அப்போ பாமக இருக்கிற அணியில் இருக்க மாட்டேனே திருமாவளவன் சொல்லிவிட்டார். அதனால் வந்து இந்த வாய்ப்பு, இந்த அரசியல்லாம் இது வந்து திமுக கூட்டணியில் இவர்கள் என்ன செஞ்சாலும் உடைக்க முடியாது. அது மிகவும் வலிமையாக இருக்கிறது. அதிமுக கொந்தளிப்பு இருக்க வாய்ப்பு இருக்கு. அதிமுக கொந்தளிப்பு தான். நீங்கள் பார்த்தீங்கன்னா, அதாவது இவர் வந்து மார்ச் 25ஆம் தேதி டெல்லிக்கு போனாருங்க. போகும்போதும் எங்கே போகிறேன்னு யார்ட்டையும் சொல்லலை. டெல்லியில் இறங்கணுன்னா பத்திரிக்கையாளர் கேட்குறாங்க, அப்போவும் அமித்ஷாவை சந்திக்க போகிறேன்னு சொல்லலை. 2 கார் 3 கார் மாற்றி போய் தான் அமித்ஷாவை சந்திக்கிறார். சரி, சந்தித்து விட்டார். ஒரு மாநில எதிர்க்கட்சி தலைவர் என்ற முறையில் யார் கூட வேணாலும் கூட்டு சேரலாம், அது அவருடைய உரிமை. நான் கூட்டு சேர்ந்தேன் என்று சொல்வதற்கு கூட இவர் வெட்கப்பட்டு கொண்டு நான் கூட்டணியை பற்றி பேசவில்லை, விலைவாசி உயர்வு, தமிழ்நாட்டுக்கான நிதி பிரச்சனை, இதை பற்றி தான் பேசினேன் என்று சொன்னார். உடனே அமித்ஷா என்ன பண்ணிட்டார், 3 மணி நேரத்துக்குள்ளே அவர் ட்வீட் போட்டார். என்ன போட்டார்? தமிழ்நாட்டில் என்டிஏ ஆட்சி அமையும், அதிமுக பாஜக கூட்டணி அமைந்து விட்டதுன்னு போட்டார். இப்போ இவருக்கு வந்து தம சங்கடமான ஒரு நிலைமை ஏற்பட்டது. 4 நாள் கழித்து தான் ஆமான்னார், நாங்கள் கூட்டணி வச்சுருக்கோம் அப்படின்னு சொன்னார். அதற்கு பிறகு ஏப்ரல் 11ஆம் தேதி சோழா ஹோட்டலில் பத்திரிகையாளர் சந்திப்பு, பாஜக அதிமுக கூட்டு பத்திரிகையாளர் சந்திப்பு என்று சொன்னால் அந்த கூட்டத்தில் இருக்கிற 2 தலைவரோடும் பேசணும்ல.
ஆனால் எடப்பாடி வாய் திறக்கவே இல்லை. எனக்கு என்ன தோணுதுன்னா, இதை ஒருவேளை தவறாக கூட நான் சொல்கிறது இருக்கலாம், இவரை பயங்காட்டி கூட்டு போனாங்களோன்னு தோணுது. ஏன்னா வாய் திறந்தே பேசலையே. அமித்ஷா மட்டும் ஒன் சைடடாக பேசிட்டு அவர் கூட்டத்தை முடிச்சுட்டு போயிட்டார். இவர் எதுவுமே பேசவில்லை, பத்திரிகையாளர்கிட்டையும் பேசவே இல்லை. அப்போ என்னன்னா, ஒரு பயங்காட்டி ஒரு கட்டாயப்படுத்தி ஒரு கூட்டணி வந்திருக்குமோ என்று கூட எனக்கு சந்தேகமாக இருக்கிறது. பிஜேபி இடத்தை விரும்புமா? எம்பி இடத்தை அவங்க எம்பி இடத்தை விரும்ப மாட்டாங்க. அவங்களுக்கு பல மாநிலங்கள் இருக்கிறது, அங்கேருந்து யாராவது வேணும்னா அவங்கள எம்பி ஆக்கிக்குவாங்க. பல பேர் கூட பேசினாங்க அண்ணாமலை எம்பி ஆக்கி கொண்டு போவாங்கன்னு. தமிழ்நாட்டில் அவர் எம்பி ஆகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அதனால் ஏதாவது ஒரு மாநிலத்தில் எம்பி ஆக்கலாம், இல்லை அண்ணாமலையே பழைய தலைவர்களை கழட்டி விட்டது போல் அவரையும் கழட்டி விடலாம். ஆனால் இந்த தேர்தலை பொறுத்தைக்கும் அதிமுக தன்னுடைய பலத்தை கூட்டணியை சேர்த்து வைத்துக் கொள்வதற்கான ஒரு முயற்சி தான். கிட்டத்தட்ட அவங்க அந்த முயற்சி தான் செய்வாங்க. ஏன்னா அந்த கூட்டணி வலுவிழந்து தான் இருக்கிறது. பாஜகவோடு சேர்ந்தாலும் அவர்கள் வலுவிழந்து தான் இருக்கிறார்கள். பாஜகவோட சேருவதே இவர்களுக்கு மைனஸ். இவர்களுக்கு வாக்குகள் அதிகமாகாது. ஏன்னா பாஜக எதிர்ப்பு தமிழ்நாட்டில் எங்கு பார்த்தாலும் இருக்கிறது. அதனால் இவருக்கு அதுவே அதற்கு பயந்து கொண்டு தான் பாஜகவோட கூட்டணி சேருவதே அங்கே எங்கன்னு ஏதாவது சொல்லி மறைச்சிக்கிட்டே இருந்தார். வேறு வழி இல்லாமல் பத்திரிக்கை முன்னாடி தோன்றிய பிறகு அதை மறைக்க முடியாதுங்கிறனால தான் அவங்க ஒத்துக்கிட்டாங்க. இந்த பாஜக கூட்டணி எந்த காலத்திலும் அமையாது என்று சொன்னார்கள். எப்போ மாவட்ட செயலாளர் கூட்டம் போட்டு பொதுக்குழு நடத்தி செயற்குழு நடத்தி ஜெயக்குமார் பேசுகிறார். இந்த காலத்தில் மட்டுமல்ல, எந்த காலத்திலும் பாஜகவோட கூட்டணி அமையாது என்று சொன்னார்கள். அவங்களோட தலைவியாக இருந்த ஜெயலலிதா அம்மையாரும் சொன்னாங்க, எந்த காலத்திலும் நான் இனி அந்த வரலாற்று பிழையை செய்ய மாட்டேன் என்று சொன்னார்கள். அது லேடியா மோடியா என்று கேட்டார்கள். ஆனால் இவங்க கூட்டணிக்கு போகிறாங்க. இந்த கூட்டணிக்கு போகிறதுல அதிமுக உள்ளே குழப்பங்கள் இருக்குங்கிறதா உண்மை. இப்போ ஜெயக்குமார் பத்திரிகையாளருக்கு சந்திப்பே நடத்துகிறதே இல்லையே. ஒரு காலத்தில் அவர் தான் நிமிஷத்துக்கு நிமிஷம் பேசிகிட்டு இருப்பார். இப்போ அவர் எங்கேயுமே காணலை. வேற யாரையாவது விட்டு பேச சொல்கிறது. அவங்க அது மட்டும் இல்லை, செய்தி தொடர்பாளர் என்றே அதிமுக யாருமே கிடையாது. அதனால் அவர்களுக்குள்ளேயே குழப்பம் இருக்கிறது என்பதுதான் உண்மை. வக்பு மசோதாவை எதிர்த்து தமிழ்நாடு சட்டமன்றத்திலே தீர்மானம் வந்த பொழுது அது ஆதரித்து தான் பேசினார்கள். அதற்கு பிறகு வேறு ஒரு நிலையை எடுத்திருக்கிறார். ஆனால் ஒரு குழப்பமான சூழ்நிலை தான் அதிமுக இருந்து கொண்டிருக்கிறது. சார், இந்த நிகழ்ச்சியின் கருத்தை குறிப்பிட்ட துரைபாண்டி, மிக்க நன்றி. நன்றி. மீண்டும் ஒரு நிகழ்ச்சி சந்திப்போம். நன்றி, வணக்கம்.